ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 29/11/2024. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் சிவபாபாவுக்கு மரியாதை கொடுத்தீங்க அப்படின்னா அவருடைய ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறது தான் உண்மையிலே பாபாவுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை இல்லையா? பாபா சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுறது, தூய்மையாக இருக்கிறது, யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருக்கிறது, பாபா நினைவிலே இருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் பாபாவுக்கு மரியாதை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். கேள்வி: குழந்தைங்க பாபாவோட பெரிய மந்திரவாதி. ஏன்னா பாபா சொர்க்கத்தையே, அதாவது நரகத்தையே சொர்க்கமாக மாற்றுறார். கலியுகவாசிகளை தெய்வீக குணம் நிரம்பிய சொர்க்கவாசிகளாக மாற்றுறார். எவ்வளோ பெரிய மந்திரவாதி அவர்! ஆனால் அவரை விட குழந்தைங்க தான் மிகப்பெரிய மந்திரவாதியாம். ஏன்னா அப்படிப்பட்ட மந்திரவாதி உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையையே உங்களுடைய குழந்தைகளாக நீங்கள் மாற்றிட்டீங்க, உங்களுடைய வாரிசாக மாற்றிட்டீங்க, உங்களுக்கு அர்ப்பணமாக வச்சிட்டீங்க. அவங்களுக்கு நீங்கள் அர்ப்பணமாகிட்டீங்க உடல் மனம் செல்வத்தினால. இதுதான் குழந்தைங்களுடைய மந்திரம், மேஜிக் அப்படிங்கிறார். ஸோ இதோடைய நினைவாக ஒரு கதை கூட வரும். மும்மூர்த்திகளை யாரோ ஒரு பெண் குழந்தைகளுக்கு பால் கொடுத்தாள் அப்படின்னு ஒரு கதை வரும். ஸோ இங்கே விஷயம் என்னென்னா, வாரிசாக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவரை நமக்கு வாரிசாக்கிட்டோம் இல்லை? குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா அடிமை தான், தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம உடல் மனம் செல்வம் அனைத்தையும் நம்ம குழந்தை பாபாவுக்காக அர்ப்பணிக்கிறதுனால நீங்கள் தான் மிகப்பெரிய மந்திரவாதின்றார். ஸோ இப்போ யார் கடவுளை தன்னுடைய வாரிசாக ஆக்குறாங்களோ, அனைத்தையும் பாபாவுக்காக அர்ப்பணிக்கிறாங்களோ, அவங்க தான் 21 ஜென்மத்திற்கான ஆஸ்திக்கான அதிகாரத்தை அடையிறாங்க. கேள்வி: எந்த குழந்தைங்களுக்காக அந்த விசாரணை குழு அமரும் இல்லை? கடைசியில் நியாய தீர்ப்பு நாளப்போ விசாரணை குழு அமருமே, அது எந்த குழந்தைங்களுக்காக? எந்த குழந்தைங்க பாபாவுக்கு கொடுத்ததையெல்லாம் திருப்பி எடுத்துக்கணுன்ற எண்ணம் வச்சுக்கிறாங்களோ, மாயின் வசமாகி டிசர்வீஸ் பண்ணுறாங்களோ, அவர்களுக்காகத்தான் விசாரணை குழு அமரும். இது குரான்லேயே இருக்கும். கடைசியில் கேட்கப்படும், நீங்கள் பாபா கடவுளுடையவராகி விட்டுட்டு போனவர்களா அப்படின்னு. ஸோ பாபாவுக்கு அர்ப்பணமானவர்கள் மறுபடியும் மாயைக்கு அர்ப்பணமாயிடலாம், மாயின் வசமாயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, விகாரத்தை பாபாட்ட கொடுத்துட்டு திரும்ப எடுத்துக்கிறது. அதேமாதிரி பொருளுமே கூட பாபா கிட்ட கொடுத்துட்டு திருப்பி எடுக்கிறது. ஸோ இவர்களுக்காக விசாரணை குழு அமரும். இப்போ என்ன பதவி உங்களுக்கு கொடுக்கலான்னு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஓம் சாந்தி. நம்மளுடைய ஆன்மீக தந்தை, தனித்துவமான தந்தை, உடலற்ற தந்தை, தூர தேசத்தில் வசிப்பவர். அவரைத்தான் பரமபிதா பரமாத்மான்னு வேற சொல்கிறோம். அவரே உட்கார்ந்து தன்னுடைய தனித்துவமான குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். அவ்வளோ தூரத்திலிருந்து புரிய வைக்கிறார் தன்னுடைய குழந்தைங்களுக்கு. இந்த பிரம்மா உடலெடுத்து புரிய வைக்கிறார். ஸோ யார் பாபா கிட்ட படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தானாகவே நடத்துகிறவங்க கிட்ட புத்தியின் கவனம் போயிடும். அவங்க குழந்தைகளே ஆசிரியரோடு புத்தியை இணைங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அவரை நினைங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இங்கே பாபாவுக்கு உடல் இல்லாத காரணத்தினால திரும்ப திரும்ப சொல்கிறாரு, என்னுடைய ஆன்மீக குழந்தைகளே, என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. நான் தான் உங்களுக்கு அப்பா, டீச்சர், ஆசிரியராக இருக்கிறேன், குருவாக இருக்கிறேன். என்னோடு யோகம் வையுங்கள், தந்தையை நினைவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார்.
ஸோ அவர் உடலற்ற விசித்திரமான தந்தை. அதனால்தானோ என்னவோ தெரியல, நீங்கள் திரும்ப திரும்ப அவரை மறந்துடுறீங்க. அதனால தான் பாபாவும் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுக்குற அந்த ஒரு தந்தையை மட்டும் நினைத்தால்தான் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழியும். மற்றபடி ஆசிரியர் என்னை பாருங்கள், அதில் நன்மை இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ பாபா சொல்கிறார், என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த நினைவின் பலத்தினால தான் உங்களுடைய பாவங்கள் அழியும். இல்லை, நினைவு பலமாகும்போது உங்கள் பாவங்கள் அழியும் இல்லையா? பாபா நினைவை தவிர வேறு எதுவுமே வராத ஒரு நினைவு வரும்போது வீண் எண்ணம் வராது, நெகட்டிவ் எண்ணம் வராது. அதுக்காக தான் அதை கட் பண்ண சொல்கிறார். இப்போவே மற்றவர்களை பற்றி தப்பாக பேசுகிறது இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு எப்போ பார்த்தாலும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சுபமான எண்ணம் வைக்க 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 அதுதான் நினைவின் பலம். அதிலும் குறிப்பாக ஆத்மாவில் மட்டும் உங்களுடைய கவனம் இருக்கணும். ஸோ இதை தான் நினைவு யாத்திரை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது குறிப்பாக நேற்று ஜென்ரல் வீடியோவில் திதி கொடுப்பது பற்றி போட்டிருப்போம். ஸோ அதில் இது ரொம்ப சூப்பராக இருக்கும், அது அவசியம் பாருங்கள். பாபா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் அதில் இருக்குது. ஸோ நினைவின் மூலமாகத்தான் பாவம் அழியுது இல்லையா? இந்த பாவம் அழிய என்ன பண்ணுறீங்க? நீங்கள் சொர்க்கத்துக்கிட்ட போயிட்டே இருக்கிறீங்க. அதான் யாத்திரை, நினைவின் யாத்திரை. நினைவுனால் நடந்து போகிறோம், பாபா கிட்ட பறந்து போகிறோம். அந்த தனித்துவமான ஆன்மீக தந்தை குழந்தைங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களை ஆத்மான உணருங்க அப்படின்னு சொல்கிறார். கூடவே உடலில்லாத உங்கள் அப்பாவையும் நினைவு செய்யுங்க, அந்த விசித்திரமான தந்தையும் நினைவு செய்யுங்க. நீங்கள் மீண்டும் மீண்டும் உடல் எடுக்கிறீங்க, அதாவது மறுபிறவியில் வரீங்க. ஆனால் முழு கல்பத்திலும் நான் எனக்கென்று தனி உடலை எடுப்பதே கிடையாது, தாயின் கர்ப்பத்தில் பிறப்பதே கிடையாது. இந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் தூரதேசத்திலிருந்து பரந்தாமத்திலிருந்து நான் வருகிறேன், அதுவும் உங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக. ஸோ அதனால் பாபா நமக்கு அப்பா, டீச்சர், சத்குருன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்குரிய மரியாதையை நான் கொடுக்குறேனா அப்படிங்கிறத ஒரு வினாடியும் கேட்கணும், உங்களை நீங்களே கேட்டுக்கணும். அவருக்கு சொந்த உடல் கிடையாது, அப்போ எப்படி நமக்கு ஞானத்தை கொடுக்க முடியும்? அதனால் இயற்கையின் ஆதாரத்தை, அதாவது பஞ்சதத்துவத்தினால் ஆன இந்த பிரம்மாவின் உடலின் ஆதாரத்தை, அவருடைய வாயின் ஆதாரத்தை எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு உடம்பு கிடையாது, உங்கள் எல்லோருக்கும் உடல் இருக்குது. அப்போ எனக்கும் ஒரு உடல் இருந்தால் தானே உங்ககிட்ட பேச முடியும். ஆனால் அவர் ஒன்றும் குதிரை ரதத்தில் வர மாட்டார். கீதையில் கிருஷ்ணர் அந்த தேரோட்டியாக வர்றாரு, அந்த மாதிரி வர மாட்டார். உயிரோட்டமான ஒரு உடம்புல தான் வருவார். யார் நம்பர் 1 இருந்து பிறகு கடைசி நம்பராக ஆனாரோ அந்த பிரம்மா உடலில் வருகிறார். ஏன்னா சத்தியுகத்தில் சதோபிரதானமாக இருந்த அனைவரும் கலியுகத்திற்கு வரும்போது தமோபிரதானமாக அழுக்காக மாறிடுறாங்க. அவர்களை மீண்டும் சதோபிரதானமாக ஆக்கிறதுக்குத்தான் பாபா இந்த ஞானத்தை கொடுக்கிறார். பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, இந்த ராவண ராஜ்யத்தில் விகாரத்தோடு சண்டை போட்டு வெற்றி கொள்ள வேண்டியது உங்களுடைய வேலை. அதன் மூலமாக தான் உலக ராஜ்யத்தையே நீங்கள் வெற்றி கொள்றீங்க. ஸோ உடலற்ற தந்தை எனக்கு நடத்திட்டு இருக்கிறாருன்றது குழந்தைங்க நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எப்போவுமே நம்ம அவருடைய
மாணவர்கள் தான், குழந்தைகள் தான். அப்படிப்பட்ட தந்தையை நீங்கள் நினைக்கலன்னா உங்களுடைய பாவங்கள் எப்படி அழியும்? சங்கமேகத்தில் மட்டும்தான் பாவத்தை அழிக்கக்கூடிய இந்த அற்புதமான வழியை நீங்கள் கேட்குறீங்க, அதுவும் கடவுள்கிட்ட இருந்து. இந்த நேரத்தில் நடக்கும் அத்தனையும் அடுத்த கல்பத்திலும் மீண்டும் நடக்கும். எவ்வளவு அற்புதமான விளக்கத்தை பாபா கொடுக்கிறார். இதை புரிஞ்சிக்கிறதுக்கு நல்ல விசால புத்தி, எல்லையற்ற புத்தி, எல்லைக்குட்பட்டதில் விடுபட்ட புத்தி தேவை. இது ஒன்றும் சாது சந்நியாசிகள் முன்னாடி கூடுற சத் சங்கம் கிடையாது. இங்கே கடவுள் முன்னாடி நாம் கூடுறோம், சத்தியமானவர் முன்னாடி கூடுறது தான் சத் சங்கமே. அந்த பாபா நமக்கு அப்பாவாகவும் இருக்கார், குழந்தையாகவும் இருக்கார் நமக்கே. இது உலகத்தில் எங்கேயுமே நடக்காத ஒரு அதிசயமாக இருக்குது. எனக்கும் என் குழந்தைக்கும் ஒரே அப்பா அப்படின்ட்டு இப்போ சொல்கிறாங்க. அது காமத்தில் விழுந்ததுனால மனிதனை. ஆனால் இங்கே நமக்கு, நம்ம குழந்தைக்கு, அவங்க குழந்தைக்கு, அவங்க குழந்தைக்கு, அவங்க குழந்தைக்கு, எல்லாருக்கும் ஒரே அப்பா சிவபாபா. இது ஆத்மாவின் அப்பா. அவர் அப்பாவாக மட்டும் இல்லை, நமக்கு குழந்தையாகவும் இருக்கிறார். நாம் தத்தெடுத்துக்கிறோம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்தையும் அந்த குழந்தைக்கு கொடுக்குறோம். நம்முடைய சொத்தை கொடுத்துட்றோம். அதற்கு பதிலாக ஜென்ரலாக அப்பா அம்மா குழந்தைய பார்த்துக்கிட்டாங்கன்னா குழந்தை அப்பா அம்மாவை வயசான காலத்தில் பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு ஜென்மம் பாபாவை குழந்தையாக்கி அவருக்காக அனைத்தையும் அர்ப்பணம் செய்யறதுனால 21 ஜென்மத்திற்கான ஆஸ்தியை நம்ம பாபா கிட்ட இருந்து அடையிறோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து குப்பைகளையும் பாபா கிட்ட கொடுத்து உலக சுயராஜ்யத்தை அவர்கிட்ட இருந்து அதற்கு பதிலாக அடையிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறதெல்லாம் குப்பை தான். நாம் சொல்கிறோம், பாபா பக்தி மார்க்கத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா எங்களை உடல் மனம் பொருள் அனைத்தோடும் அர்ப்பணிப்போம் பாபான்னு நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸ்தூல தந்தை கூட தன்னை அப்படியே தன் குழந்தைகளுக்கு அர்ப்பணிக்கிறார். அவர் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த குழந்தைங்களுக்கு தான். அவர் சேர்த்து வைக்கிறது ஃபுல்லாக அந்த குழந்தைங்களுக்கு தான். இங்கே உடல் இல்லாத தந்தையை கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. அவரை நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிடும். நீங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க. ஸோ இது மிகப்பெரிய பயணம். பாபா எங்கே வராருன்னு பாருங்க. இந்த ராவணனுடைய பழைய ராஜ்யத்தில் வரார். சொல்கிறாரு, தூய உடலை எடுக்கக்கூடியது என்னுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை. யாரோட அதிர்ஷ்டத்தில் இல்லை? பாபாவுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள். நாம் பாபாவை கண்டுபிடிச்சிட்டோம். பாபா அடையிறது எல்லாருடைய லட்சியம்ன்றாங்க. இங்கே அடையிறது லட்சியம் கிடையாது. அடையும் போது தான் லட்சியம் ஆரம்பிக்கவே செய்யுது. இனிதான் பயணம், ரொம்ப தூரமான பயணம். பாவத்தை ஃபுல்லாக அழிக்கணும், அழித்து வீட்டுக்கு போகணும். அதான் சொல்கிறார், மிக நீண்ட பயணம். ஒரு வினாடியில் போயிடுவீங்க. ஆனால் அங்கே போகிறதுக்காக நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிற அந்த யாத்திரை இருக்குது பாருங்கள், அதுதான் நீண்ட யாத்திரை. ஸோ அவ்வளோ தூரத்தில் இருந்து நம்மை தயார்படுத்துகிறார் ராவண ராஜ்யத்தில். ஸோ அதான் சொல்கிறார், தேவதைகளின் சுத்தமான உடலில் வரக்கூடிய அதிர்ஷ்டம் எனக்கு இல்லை. இந்த அழுக்கான உடலில் தான் நான் கலியுகத்தில் வர வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டினா நான் எப்படி அழுக்கானவர்களை தூய்மையாக்க முடியும்?
அப்போ அழுக்கான உலகத்தில் அழுக்கான உடலில்தான் நான் வந்து தூய்மையாக்கணும். ஏன்னா தூய்மையாக்குறது தான் பாபாவுடைய வேலையே. ஸோ அப்படிப்பட்ட ஆசிரியரை நீங்கள் எவ்வளவு மதிக்கணும், எவ்வளோ மதிப்பு கொடுக்கணும் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும். ஆனால் உங்களில் பலருக்கு அவருக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணுன்னே தெரியறதில்ல, முரளியே படிக்கிறதில்ல. அப்படி ஸ்ட்ரைட்டாக கேள்வி பதில் வரதான ஸ்லோகன் அப்படி போயிடுறாங்க நிறைய சென்டரில். இப்போ அவருடைய மதிப்பு தெரியல. ஆசிரியர் ஆகிறதே அந்த நடத்துறது, அதுக்கு தான் 3 மாதம் நினைக்கணுன்றது. நாடகத்தில் இது நடக்கணும்னு நிச்சயிக்கப்பட்டு இருக்குது. ராஜ்ய எது நடக்கணுன்ட்டு பாபாவின் ஆசிரியர் பாகத்தின் மதிப்பு தெரியாதவர்களும் தேவைப்படுறாங்க நாடகத்தில். ஏன்னா ராஜ்யத்தில் வேலைக்காரங்களும் தேவை தானே. இப்போ படிப்புக்கு மரியாதை கொடுக்கலன்னா உங்கள் குணத்தை மாற்றிக்க மாட்டாங்கல்ல. ஸோ எல்லா விதமான பதவிகளும் இங்கேயே உருவாக்கப்படுது. ஸோ யார் தாழ்ந்த பதவி அடையணும்னு இருக்குதோ சொர்க்கத்தில், அவங்க இப்போ கண்டிப்பாக படிக்க மாட்டாங்க, பாபா நினைவில் இருக்க மாட்டாங்க. அவங்க வேலைக்காரன் பதவிக்கு தயாராகிறாங்க. நமக்கு வேலைக்காரன் வேணும் தானே. ஸோ பாபா விசித்திரமானவர், உடலற்றவர். அவருடைய ஒவ்வொரு காரியமும் ஆன்மீகமாகத்தான் இருக்கும். அவருடைய இந்த பாகத்தை வேற யாரும் நடிக்க முடியாது. அதுதான் நானே கர்த்தர், அவரால் மட்டுமே எல்லாம் பண்ண முடியும். எவ்வளவு உயர்ந்த படிப்பை சொல்லிக் கொடுக்கறதுக்காக அவர் வந்திருக்கிறாருன்னா, அவருக்கு நம்ம எவ்வளோ மரியாதை கொடுக்கணும், அவருடைய ஸ்ரீமத்தை எப்படி ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அவர் கொடுக்குற வழியை ஃபாலோ பண்ணுறது தான் அவருக்கு நம்ம மரியாதை கொடுக்கறது. ஆனால் மாயா திரும்ப திரும்ப அவரையும் அவர் கொடுத்த ஸ்ரீமத்தையும் மறக்க வைக்கிற அளவுக்கு பெரிய சக்திசாலி. நல்ல நல்ல குழந்தைங்கள்லாம் பிடிச்சி தள்ளி விட்டுடுது. பாபா உங்களை எவ்வளோ பணக்காரராக ஆக்குறாரு. ஆனால் மாயா உங்களை அப்படியே மொட்டை ஆக்கிடுச்சு, வழுக்கை ஆக்கிடுச்சு, அனைத்தையும் காலி பண்ண வச்சிடுச்சு 5,000 வருட இறுதியில். ஆனால் இப்பயே கூட மாயை உங்களை விழ வச்சு மொட்டை அடிச்சுட்டு போயிடுது. எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் மாயைக்கிட்ட இருந்து உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நினைவை தவிர வேறு வழியே கிடையாது. பாபா நினைவிலே மூழ்கினீங்கன்னா மாயா கிட்ட நெருங்க முடியாது. நிறைய நல்ல நல்ல குழந்தைங்க பாபாவுடையவராகி பிறகு மாயாவுடையவராகிடுறாங்க. கேட்கவே கேட்காதீங்கன்ற எந்த அளவுக்கு மாயாவுடையவராகிறாங்க, பாபாவுக்கு எதிரான ஒரு கடுமையான துரோகிகளாக மாறிடுறாங்க. முழு நேரமும் பாபாவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறதே அவங்களுடைய தொழிலாக போயிடுது. ஸோ மாயை அவங்களுடைய மூக்கை பிடிச்சிடுது. ஸோ அதுதான் யானையை முதலை விழுங்கியதாக கதை சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் யாருக்குமே அதோடைய அர்த்தம் தெரியல இல்லையா. அந்த யானைன்றது மகாரதிகள், மகாரதி குழந்தைங்க. உங்களையும் மாயை வீழ்த்திடுது அப்படிங்கிறது தான். ஸோ பாபா எல்லாத்தையும் எவ்வளவு தெளிவாக புரிய வைக்கிறார். சில குழந்தைங்க புரிஞ்சிக்கிறாங்க, ஆனாலும் வரிசைக்கிரமமாகத்தான் புரிஞ்சிக்கிறாங்க. சிலரால் ஞானத்தை எதுவுமே தாரணை பண்ண முடியறதே கிடையாது. மிக உயர்ந்த படிப்பு, ஆனால் அவங்களால தாரணையே பண்ண முடியல. அப்போ அவர்களுக்கு ராஜ்யத்தின் பாக்கியம் இல்லைன்னு பாபா சொல்கிறார். தாரணை பண்ணணுன்னா என்ன கவனம் வைக்கணும். அந்த கவனம் வைக்காமல் வெளி உலக விஷயத்தில் மயங்கி கிடக்கிறாங்க. ஸோ அவர்களைத்தான் அரளி மலர்கள் அப்படின்னு சொல்கிறார், அல்லது தும்பை. மற்றவர்களோ நறுமணமிக்க மலர்களாக இருக்கிறாங்க. இது அனைத்து விதமான மலர்கள் கொண்ட பூந்தோட்டம். பூந்தோட்டத்தில் பார்க்கல எல்லா விதமான மலர்களும் இருக்கும் மலர் தோட்டத்தில். ஸோ அதனால் இந்த மாதிரி தும்பை மலர், இந்த மாதிரி நறுமணம் இல்லாத மலர்களும் தேவைப்படுது இந்த தோட்டத்தில். ஏன்னா ராஜ்யத்திலையும் வேலைக்காரிகள் இருப்பாங்க தானே. இங்கே தும்பை மலராக இருந்தால் தானே அவங்க வேலைக்காரியாக ஆக முடியும். இல்லைன்னா எங்கே போய்
அவங்கள தேட முடியும். கலியுகத்தில் இருந்தால் எடுத்துகிட்டு வருவீங்க. இந்த ஞானத்தை எடுத்தவர்கள் தான் அங்கே வேலைக்காரர்களாக இருப்பாங்க. ஸோ அவங்க வாசமில்லாத மலராக இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய நடத்தை அவ்வளவு மோசமாக இருக்கும். ஸோ ராஜ்யத்தில் இருக்கும் அத்தனை பேரும் இங்கேயே தயாராகிறாங்க. தாசதாசிகள், வேலைக்காரர்கள், வெட்டியான்கள் எல்லாருமே. ஏன்னா ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுது. எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அமைதியாக ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோம். பாபா உங்களை எவ்வளோ உயர்ந்தவர்களாக மாற்றுறார். அதனால் பாபாவை நினைக்கும் பொழுது உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வரணுன்றார் இல்லையா? நாராயணன் ஆக்கிறதுக்கு அழைச்சிட்டு போகிறார். நடுவில் நீங்கள் கையை உதறி விட்டுட்டு கீழே விழுந்துடுறீங்க. அப்பயும் மீண்டும் மீண்டும் பிடிச்சி மேலே தூக்கிட்டு போகிறாருன்னா அவருடைய கருணைக்கு அளவு இருக்குதா? அதை நினைத்து நினைத்து ஆனந்த கண்ணீர் வரணும். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? அப்படி போய் அழுகுறாங்க. நீங்கள் மாலையின் மணிகளாக ஆகுறீங்க. பாபான்னு சொல்கிறீங்க. எவ்வளோ தனித்துவமானவர்கள். அதாவது பாபாவை நம்ம சொல்கிறோம், பாபா நீ எவ்வளோ விசித்திரமானவர். எப்படி வந்து அழுக்கான எங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து தூய்மையாக்குறீங்க பாபா. உங்களுக்கு என்ன தலையெழுத்தா பாபா? இதோடைய எந்த பலனையும் நீங்கள் அனுபவிக்கிறதே இல்லையே பாபா அப்படின்னு உருகி பாபா கூட பேசணும். ரொம்ப முக்கியம். மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் சிவனுக்கு பூஜை பண்ணால் கூட அவர் பதித்த பாவனர்னு அவங்க தெரிஞ்சுக்கிறது கிடையாது. இருந்தாலும் பதித்த பாவனனே வா வந்து எங்களை அழகிய தேவதைகளாக ஆக்குன்னு மட்டும் கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஸோ குழந்தைங்களுடைய கட்டளை தட்ட முடியுமா? அப்பா வந்துட்டார். அவர் வந்து சொல்கிறாரு, குழந்தைகளே தூய்மை ஆகுங்க. தூய்மை ஆக மாட்டேன்னா எதுக்கு கூப்பிட்டீங்க? ஸோ தூய்மை ஆகுங்கன்னு சொன்ன உடனே தான் குழப்பமே வெடிக்குது ஒவ்வொரு குடும்பத்துலேயும். பாபா எவ்வளோ அற்புதமானவர். குழந்தைங்களுக்கு சொல்கிறார், என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிடும். ஸோ ஆத்மாக்கள் கிட்டத்தான் நான் பேசுகிறேன்னு பாபாவுக்கு தெரியும். ஆத்மாக்கள் தான் எல்லாமே பண்ணுது. ஆத்மா தான் பாவக்கர்மம் கூட பண்ணுது. பாருங்கள், பாபாவுக்கு தெரியுதா ஆத்மா கிட்ட பேசுகிறேன்னு. ஆனால் ஆத்மாவுக்கு தெரியுதா பரமாத்மா என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாருன்னு? பரமாத்மா கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னு. அதேமாதிரி மற்றவர்கள்கிட்ட பேசும்போது அந்த ஆத்மா கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன், அந்த ஆத்மா தான் கேட்டுட்டு இருக்குது அப்படின்ற உணர்வில் இருக்கிறீங்களா? ஸோ பாவக்கர்மத்தை உடல் மூலமாக செய்கிறது அந்த சின்ன புள்ளி தான், ஆத்மா தான். உடல் மூலமாக துக்கத்தை அனுபவிக்கிறதும் அதே ஆத்மா தான். ஸோ உங்களுக்காக விசாரணை குழு அமரும் இறுதியில். அதிலும் குறிப்பாக எந்த குழந்தை சேவை செய்வதற்கு தன்னை தகுதிப்படுத்திட்டு பிறகு பாபாவுக்கு துரோகியாக மாறுறாங்களோ அவர்களுக்கு விசாரணை குழு அமரும். ஸோ மாயை எப்படி உங்களை விழுங்குதுன்னு பாபாவுக்குத்தான் தெரியும். பாபா நான் மாயா கிட்ட தோத்துட்டேன் பாபா, என்னுடைய முகமெல்லாம் கறி பூசிடுச்சு பாபா, என்னை மன்னிச்சிடுங்க பாபான்னு குழந்தைங்க பாபா கிட்ட அழுகுறாங்க. பாபா கேட்குறார், நீ விழுந்துட்ட குழந்தை, பாபாவுடையவெல்லாம் ஆயிட்ட, இப்போ எப்படி உனக்கு மன்னிப்பு கொடுக்க முடியும்? அக்கௌண்ட்டில் இருந்தது ஃபுல்லாக காலி இல்லையா? பெரிய ஸ்கேம் பண்ணிடுச்சு இந்த மாயா. அக்கௌண்ட்டில் இருக்கிற காசை ஃபுல்லாக எடுத்துடுச்சு, ஆன்மீக வருமானத்தை. இப்போ மீண்டும் அதே அளவு நிரப்பணும்னா எவ்வளவு கடினமான அதிகமான முயற்சி பண்ண வேண்டி இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி மாயையினால் விழுந்துடுறாங்க. பாபா சொல்கிறாரு, பாபாவுக்கு நீங்கள் தானம் கொடுத்த எதையும் திரும்ப எடுத்துக்காதீங்க, இல்லாட்டினா சேர்த்தது அனைத்தும் காலி ஆகிடும்.
இல்லையா? இங்கே உடல், மனம், பொருள் எல்லாத்தையும் பாபாவுக்கு அர்ப்பணிச்சிட்டிங்க. என்னதுன்னு நினைத்தாலே முடிஞ்சு போச்சுன்றார். என்னதுன்ற உணர்வே இருக்கக்கூடாது எதுவுமே. அதுக்கு தான் ஹரிச்சந்திரன் கதை. ஹரிச்சந்திரன் எல்லாத்தையும் தானம் பண்ணுறேன்னொடனே முனிவர் அவன் குழந்தை எடுத்துகிட்டு வரும்போது குழந்தை பிறக்கல. சரி பிறந்தோடனே சொல்லுன்றாரு. இவனுக்கு பிறந்ததை சொல்லாமல் திட்டுத்தனமாக வளர்க்குறான் அரண்மனைக்குள்ளேயே. ஸோ இது தெரிஞ்சோடனே கடுப்பாகி குழந்தைய போடு, இல்லை நான் எதை வேணாலும் கொடுக்குறேன், ராஜ்யத்தை கூட கொடுக்குறேன் அப்படின்றான். ஸோ அப்போ ராஜ்யத்தை வாங்கி, அது இல்லாமல் நான் ஒரு உயரமான மலையிலேருந்து மேல் நோக்கி காசை தூக்கி போட சொல்வார். அது எவ்வளோ தூரத்துக்கு போச்சோ அவ்வளோ தூரத்துக்கு தங்க நாணயத்தை அடுக்க சொல்கிறார். ஆல்ரெடி ராஜ்யத்தை கொடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறது? அப்போ வாக்கு மீறாமல், கொடுத்த வாக்கு மீறாமல் அவர் சம்பாதிக்கணும். வெட்டியானாகி கூட சம்பாதிக்க தயாராக இருக்கிறார். ஸோ அதுதான் அந்த மாதிரி பாபாவுக்கு கொடுத்த வாக்கை மீறக்கூடாது. அப்போ தானம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அது என்னதுன்ற உணர்வே இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஒரு சென்டருக்கு நீங்கள் ஒரு பைக் வாங்கி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்க்கும்போதுலாம் இதை நான் வாங்கி கொடுத்தேன்னு நினச்சிங்கனாலே முடிஞ்சு போச்சு. என்னதுன்ற அந்த உணர்வே இருக்கக்கூடாது. பிறகு ஏதோ ஒரு டைமில் பாபா விட்டு நான் போகிறேன், எனக்கே இப்போ காசு இல்லை, அதை கொடுங்க அப்படின்னு திருப்பி கேட்டிங்கன்னா 100 மடங்கு தண்டனை கிடைக்கும்ன்றார். ரொம்ப கீழான பதவி தான் உங்களுக்கு கிடைக்கும். ராஜ்யம் இங்கே ஸ்தாபனை செய்யப்படுதுன்னு நமக்கு தெரியும். யாரெல்லாம் தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறாங்களோ அவர்களுக்கு ஆரம்பத்தில் ராஜ்யம் கிடையாது. நம்ம மட்டும்தான் பிறக்கும்போதே தங்க ஸ்பூனோடு பிறக்கிறோம் சொர்க்கத்தில். ஸோ எப்போ ஒரு 5 லட்சம் 6 லட்சம் மக்கள் உருவாகுறாங்களோ அப்போ தான் ராஜ்யத்தை உருவாக்க முடியும். இல்லைன்னா யார் மேலே ஆட்சி செய்வாங்க? அப்போ 5 லட்சம் 6 லட்சம்னு வரும்போது கூட்டம் அதிகமாகிடுது இல்லையா? ஆனால் ஆரம்பத்தில் தர்மாத்மா மட்டும்தான் வரும், தர்மத்தை ஸ்தாபனை செய்கிற ஆத்மா. அப்போ ஒரு ஆத்மா அது கூட இருக்கும். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இருந்த ஆத்மாக்கள் எல்லாம் பிறவி எடுத்து இதை நோக்கி ஓடி வரும். கிறிஸ்து அதே ரூபத்தில் மீண்டும் 5000 வருடம் கழித்து வருவர். யார் நம்பர் 1 இருந்தாரோ அவர் கண்டிப்பாக கடைசி நம்பரில் பிச்சைக்கார ரூபத்தில் இருப்பார். கிறிஸ்தவர்கள் உடனடியாக சொல்லுவாங்க, கிறிஸ்து எங்கேயோ பிச்சைக்கார ரூபத்தில் இருக்கிறாருன்ட்டு. ஸோ இது நம்ம அப்படி சொல்லி கேள்விப்படலை. பட் மேபி அவர்களுடைய ஸ்பீச்செல்லாம் கேட்கல இல்லையா? கேட்டால் மேபி நமக்கு தெரியலாம். ஸோ இதில் இருந்து அவர் மறுஜென்மம் எடுத்தே ஆகணுன்றது புரியுது. ஏன்னா எல்லாருமே மறுஜென்மம் எடுத்து தமப்பிரதானம் ஆகிதான் தீரணும். இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த உலகமும் தமோப்பிரதானமாக அழுகி போன நிலையில் இருக்குது. ஸோ அதனால் இந்த பழைய உலகம் கண்டிப்பாக அழிக்கப்படணும். குழந்தைங்களும் என்ன சொல்கிறாங்க? கிறிஸ்துவுக்கு 3000 வருடத்திற்கு முன்பு சொர்க்கம் இருந்தது, அது மீண்டும் வரும் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை எல்லாம் யார் அவங்களுக்கு புரிய வைக்கிறது இல்லையா? பாபா தான் புரிய வைக்கிறார். அவருடைய குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் கடமை, உங்கள் சகோதரர்கள் எல்லோருக்கும் இந்த ஞானத்தை புரிய வைக்கணுன்றது. பாபா சொல்கிறாரு, சில குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு அந்த மனநிலை பக்குவம் வரலை. திரும்ப திரும்ப எழுதுகிறாங்க, பாபா என்னால் யோகத்திலே இருக்க முடியல பாபா. ஏன்னா யோகத்திலே இருந்தால் தான் அவங்க மனம் நோகாமல் ஒரு குழந்தைக்கு தாய் ஊட்டி விடுற மாதிரி அன்பாக இந்த ஞானத்தை கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க கேட்குற கேள்விகள் அப்படி இருக்கும். எனக்கு இவ்வளோ தெரியும், உனக்கு ஒன்றுமே தெரியலன்னு மட்டம் தட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ பணிவின் சுரூபமாகணும். அகங்காரம் கொஞ்சம் வந்தாலும் காலி.
அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ பேசினாலும் வேஸ்ட்டு. ஸோ பாபா அந்த குழந்தைங்களுடைய நடவடிக்கையை வச்சு புரிஞ்சுக்கிறார். பாபாவுடைய செய்தியை கொடுக்கவே பயப்படுறாங்க. பாபா குழந்தைங்களை அவ்வளோ நேசிக்கிறார். அன்புனால உங்களுக்கு வணக்கமே சொல்லித்தரார். ஆனால் சில குழந்தைங்களுக்கு அவ்வளவு அகங்காரம் இருக்குது. மாயா ரொம்ப நல்ல நல்ல குழந்தைங்களையெல்லாம் கூட மறக்க வச்சிடுது, பாபாவை மறக்க வச்சிடுது. அதையும் பாபாவால் புரிஞ்சிக்க முடியுது. அவர் சொல்கிறார், நான் ஞானம் நிரம்பியவன். ஸோ ஜானி ஜனன்ஹார், அனைத்தையும் அறிந்தவர் அப்படிங்கிறது அர்த்தம் உங்களுக்குள்ளே, உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருப்பதை நான் தெரிந்திருக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. நான் இங்கே உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க வந்தேனா அல்லது உங்கள் மனசில் என்ன ஓடுதுன்னு படிக்கிறதுக்கு வந்தேனா? பாபா எதை பண்ண வந்தாரோ அதை பண்ணுறதுக்கே டைம் இல்லை. அப்படி இருக்கும்போது உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறது அவருடைய வேலை. நான் யாருடைய மனதையும் படிப்பது கிடையாது. இந்த சாக்கார பிரம்மா கூட யாருடைய மனதையும் படிக்கிறது கிடையாது. ஏன்னா அவரே எல்லாத்தையும் மறக்கணும். எல்லா குப்பையும் வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறார்? அதனால் அவர் மற்றவங்க மனசு என்னத்தை படிக்க போகிறார்? அவர் இந்த ஞானத்தை படிக்க வந்திருக்கிறார். பக்தி மார்க்கம் முற்றிலும் தனிப்பட்டது. ஸோ விழுவதற்கு ஒரு காரணம் தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த பக்தி மார்க்கத்தின் விஷயங்களின் மூலமாகத்தான் நீங்கள் விழவே ஆரம்பிக்கிறீங்க இல்லையா? பக்தியிலே கிருஷ்ணன் காதல் கொண்டார், சிவன் காதல் கொண்டார், இதை கேட்க கேட்க என்ன ஆகும்? ஒரு டைமுக்கு அப்புறம் உங்களுடைய புத்தியும் அப்படி மாறிடும். ஸோ முதல்ல புராண கதையை கேட்டு தான் மனிதன் கெட்டு போகிறான். அப்புறம் தான் சினிமா இது அது எல்லாமே. இந்த நாடகத்தின் விளையாட்டு ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு இருக்குது. பக்தி மார்க்கத்தில் வேத சாஸ்திரங்களை படித்து படித்து கீழே வந்ததுனால தான் நீங்கள் தமோ பிரதானமானவர்களாக ஆகிட்டீங்க. இந்த அழுக்கான உலகத்தில் இன்னும் நிலைத்திருக்க நீங்கள் விரும்பலை. இரும்பு யுகத்துக்கு பிறகு கண்டிப்பாக தங்க யுகம் வரும். ஸோ எந்த அளவுக்கு உலகம் தமப்பிரதானம் ஆகியிருந்தால் இங்கே வாழவே நமக்கு பிடிக்கல. ஆனால் கவலைப்படாதீங்க, துக்கம் கொஞ்ச நாள் தான். உங்கள் துக்கம் சுகமாக மாறும். பைபிளில் போட்டிருக்கு இல்லையா? ஏன்னா இந்த கலியுகம் சத்தியுகமாக மாறும். ஸோ அதற்காக நாம் இப்போ சங்கம யுகத்தில் இருக்கிறோம். கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் இடையில் இருக்கிறோம். ஸோ இதையெல்லாம் நல்லா தாரணை பண்ணணும். ஸோ பாபா தான் இதை எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். உலகத்தில் உள்ள மற்றவர்களுக்கு எல்லாருடைய புத்தியையும் கோத்ரேஜில் ஆக்கப்பட்டு மாயா பூட்டி விட்டுட்டான். யார் தெய்வீக குணங்கள் உடையவர்களாக இருந்தார்களோ அவர்களே இப்போ அசுர குணம் நிரம்பியவர்களாக மாறி இருக்கிறாங்க. சத்தியுகத்தை தேவதைகள் தான் மறுஜன்மம் எடுத்தெடுத்து கலியுகத்தில் அசுரர்களாக அசுரகுணம் நிரம்பியவர்களாக மாறி இருக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, பக்தி மார்க்கத்தின் எல்லா விஷயங்களையும் இப்போ மறந்துடுங்க. நான் சொல்வதை மட்டும் கேளுங்க, தீயதை கேட்காதே அப்படின்னு பாபா சொல்கிறார். நான் சொல்வதை மட்டும் கேளுங்கள். நான் உங்களை அக்கறைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக, பார்க்கடலுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன். இந்த விஷக்கடல்லேருந்து பார்க்கடலுக்கு போகணுன்னா பாபாவுடைய அந்த படகை விட்டு வெளில வந்துடக்கூடாது. அந்த படகு தான் சங்கமயுகம். ஸ்ரீமத் படி நடக்கிற வரைக்கும் படகுல இருக்கிறீங்க. ஸ்ரீமத்தை மீறும்போது படகை விட்டு குதிச்சிடுறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஈஸ்வரிய குலம், பிரம்மாவின் தாமரை வாய் மூலமாக உருவாக்கப்பட்டவர்கள். குழந்தைகளாகி நீங்கள் எல்லோரும் பாபாவினால் பிரம்மா மூலமாக தத்தெடுக்கப்பட்டவர்கள். பிரம்மாவைத்தான் ஆதிதேவன், மகாவீர் இப்படியெல்லாம் சொல்கிறோம்.
ஸோ குழந்தைகளாகி நீங்கள் கூட மாயையின் மீது யோக பலத்தினால வெற்றி அடையக்கூடிய மகாவீரர்கள் தான். இல்லை, மாயை வெல்பவர் தான் மகாவீரர்கள். பாபாவை ஞான கடல்னு நம்ம சொல்கிறோம். ஞானக்கடல் பாபா நமக்கு தட்டு நிறைய அழிவற்ற ஞான ரத்தினங்களை கொடுக்கிறார். ஸோ இதுதான் அங்கே துர்கையுடைய கதையில் பார்த்தீங்கன்னா, துர்கை தோன்றும்போது கடலில் இருந்து தோன்றுவதாகவும், தட்டு நிறைய வைடூரியத்தினால அவள் கடல்லிருந்து வரா மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ கடல் அவங்களுக்கு அவ்வளோத்தையும் கொடுத்தது அப்படின்றதுக்காக. உங்களை எவ்வளவு செல்வந்தராக பாபா மாத்துறார். ஸோ யார் இந்த ஞானத்தை தாரணை செய்கிறாங்களோ அவங்க தான் உயர்ந்த பதவியை அடைவாங்க. யார் இதை தாரணை பண்ணுறதே இல்லையோ கண்டிப்பாக அவங்க தாழ்ந்த பதவி தான் அடைவாங்க. நாம் இங்கே தந்தைக்கிட்ட இருந்து எல்லையற்ற ஆஸ்தியை அடையிறோம். இதோடைய நினைவாக அல்லாவுதீன் கதை, அதாவது அலாதீனும் அற்புத விளக்கும் அந்த கதை இருக்குது இல்லை. அந்த விளக்கை தேய்ச்சாலே டக்குன்னு பூதம் வரும், அது எது கேட்டாலும் கொடுக்கும். அந்த மாதிரி பாபாவை நினைக்க நினைக்க சொர்க்கமே நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. அங்கே உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. பாபா 21 பிறவிக்கான ஆஸ்தியை உங்களுக்கு கொடுக்கிறார். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கிறார். எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி எல்லைக்குட்பட்ட தந்தைக்கிட்ட இருந்து அடைந்தாலும் கூட மனிதர்கள் கண்டிப்பாக எல்லையற்ற தந்தையை நினைக்கத்தான் செய்கிறாங்க துக்கம் வரும்பொழுது. ஏன்னா எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி ஒன்றும் உங்களை துக்கத்திலேருந்து நீக்கிடாது. ஸோ அதனால் கடவுளே என் மீது கருணை காட்டுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு கடவுளை நினைச்சு அழுகுறாங்க. ஆனால் அவர் என்ன கொடுப்பார் கருணைனால் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ பாபா நம்மை இந்த உலகத்துக்கே எஜமானர்களாக ஆக்குறாருன்னு இப்போ தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ படங்களில் கூட பிரம்மாவின் மூலமாக ஸ்தாபனை காரியம் நடக்குது அப்படின்னு காட்டப்படுது. ஸோ பிரம்மா சாதாரண ரூபத்தில் உங்கள் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஆனால் அவர் மூலமாக தான் ராஜ்ய ஸ்தாபனையே நடந்துட்டு இருக்குது. எப்போ ஸ்தாபனை நடந்து முடிஞ்சிருச்சோ அப்போ எப்போ ஸ்தாபனை நடந்துக்கிட்டு இருக்குதோ அப்போ இந்த ஸ்தாபனை காரியத்திற்கு கருவியாக கண்டிப்பாக பிரம்மா பாபா தான் இருப்பார் ஒவ்வொரு கல்பத்திலும். எவ்வளோ தெளிவாக பாபா சொல்கிறார். ஆனாலும் இந்த ஞானத்தை முழுவதுமாக உங்களால் படிக்கவே முடியல. பக்தி மார்க்கத்தில் சங்கர் முன்னாடி போய் எங்களுடைய பையன் நிரப்புங்கன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆத்மாக்கள் சொல்லுது, நான் ஏழையாக இருக்கிறேன், அதனால் என்னுடைய பையை நிரப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை இப்படியாக்கு, என்னை அப்படியாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே பையை நிரப்புவதற்காகவே நீங்கள் வந்திருக்கிறீங்க. அவங்க கேட்குறாங்க, ஆனால் அது என்ன பையை என்ன நிரப்பார் எதுவுமே தெரியாது. ஆனால் நமக்கு தெரியும் பாபா நிரப்பிட்டு இருக்காருன்னு தெரியும். ஆனால் அதை மறந்துடுறோம். அந்த போதை இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் சாதாரண மனிதனிலிருந்து ஸ்ரீ நாராயணனாக வந்திருக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த படிப்பே சாதாரண மனிதன் நரனை நாராயணனாக மாற்றுவது தான். யாருமே பழைய உலகத்துக்கு போக விரும்ப மாட்டாங்க தானே. அதே மாதிரி எல்லோரும் புது உலகத்துக்கு வரவும் மாட்டாங்க. சிலர் 25% பழைய உலகத்துக்கு கூட போவாங்க. ஸோ சிலர் கால்வாசி பழசான பிறகு வராங்க. அதாவது பிரேத்தயுகத்தில் வருவாங்க, அல்லது சத்தியுகத்தில் கொஞ்சம் பழசான பிறகு வருவாங்க. அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கும் தானே இல்லையா. படம் லேட்டாக எந்த அளவுக்கு லேட்டாக வராங்களோ, நிறைய பேர் படம் லேட்டாக வந்தாங்கன்னா படம் ஆரம்பித்து ரொம்ப நேரம் ஆச்சா அப்படின்னு கேட்பாங்க.
ஸோ மிஸ் பண்ணிட்டாங்களாம். சொர்க்கத்தையே மிஸ் பண்ணுறீங்க, அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. அதான் சொல்கிறார், நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா எவ்வளவோ சுகம் மிஸ் ஆகிருக்கோன்ற. இந்த செய்தியை கொஞ்சோண்டு மற்றவருக்கு கொடுத்தா கூட கண்டிப்பாக அவங்க அதாவது நீங்கள் சொர்க்கத்திற்கு எஜமானராக ஆகிடுவீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. நிறைய பேருக்கு கொடுக்கும்போது நீங்கள் நிறைய பிரஜைகளை உருவாக்கிட்டீங்க இல்லையா? இன்னொரு விஷயம், அவங்களும் சொர்க்கத்தின் எஜமானர்களாக மாறிடுவாங்க. ஏன்னா சொர்க்கத்துக்கு வந்தாலே எஜமானர் தான். இங்கே எல்லாருமே நரகத்தின் எஜமானர்களாக இருக்கிறாங்க. ராஜா, ராணி, பிரஜைகள் எல்லாம் நரகத்தின் எஜமானர்கள் தான். அங்கே எல்லோரும் இரட்டை கிரீடம் அணிந்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ எந்த கிரீடமும் கிடையாது யாருக்கிட்டேயும். மக்களாட்சி ஆயிடுச்சு. அதை வேறு பெருமையாக பேசுகிறாங்க, மக்களாட்சி அப்படின்ட்டு. இப்போ யாருக்கும் தர்மத்தின் மீதே நம்பிக்கை கிடையாது, மதங்களின் மீதே நம்பிக்கை கிடையாது. தேவதா தர்மமே முடிஞ்சிடுச்சு. ஆனால் தர்மத்தில் தான் சக்தி இருக்குதுன்னு சொல்லப்படுது. இவங்க எந்த தர்மத்தின் மீதும் நம்பிக்கை இல்லாதவர்கள்னால யாருக்கும் எந்த சக்தியும் இல்லை. பாபா புரிய வைக்கிறாரு, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, பூஜைக்குரியவரிலிருந்து பூஜாரிகளாக ஆகுங்கள். 84 பிறவிகள் நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா? நாம் பிராமணர்களாக இருக்கிறோம், பிறகு நாமே தேவதைகளாக, பிறகு சத்திரியராக, வைஷ்யராக, சூத்திரர்களாக மாறுறோம். ஸோ இதெல்லாம் மைண்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கணும். தர்மத்தை விட்டு வெளியில் வந்ததுனால தானே சூத்திரர் ஆகிட்டோம் அப்படின்னு சுற்றும்போது தான் அந்த தர்மத்திற்கு நான் மீண்டும் போகணும். இல்லை, ஒரு கிறிஸ்டினாக மாறுறது, முஸ்லீமாக மாறுறது, இந்துவாக மாறுறது பெரிய விஷயம் கிடையாது. தேவதையாக மாறுறது தான் பெரிய விஷயம். எவ்வளோ சூப்பரான பாயிண்ட்டு. ஸோ நாம் தான் முழு சக்கரத்தை சுற்றி முடித்து இப்போ வீட்டுக்கு போகணும். 84 பிறவி சக்கரத்தை முடிச்சிட்டோம். ஆனால் அழுக்காக இருக்கிறவங்க யாரும் வீட்டுக்கு போக முடியாது. ஸோ ஆத்மா தான் தூய்மையாகவும் ஆகுது, அழுக்காகவும் ஆகுது. தங்கத்தில் கலப்படம் சேருது, நகையில் சேர்க்கறது கிடையாது. தங்கத்திலே சேர்த்துருவாங்க, அதுக்கப்புறம் அதிலிருந்து நகை செய்யும் பொழுது அதுவும் கலப்படமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஆத்மாவில் கலப்படம் சேரும் பொழுது, விகார அழுக்கு சேரும்போது உடலும் அதே மாதிரியே உருவாகுது. ஸோ இந்த அழுக்கையெல்லாம் நீக்கக்கூடிய ஞான நெருப்பு இது. ஸோ இந்த ஞானத்தை மனதுக்குள்ளே அசப்போட்டு ஆத்மாவில் இருக்கிற எல்லா அழுக்கையும் நீக்கும் பொழுது தான் நீங்கள் சொக்க தங்கமாக ஆவீங்க. பிறகு உங்களுக்கு அழகான நகை கிடைக்கும், அதாவது அழகான உடல் கிடைக்கும். ஸோ தங்கம்ன்றது ஆத்மா, அதனால் செய்யப்படுற நகைன்றது உடல். ஸோ இன்றைக்கி ஆத்மா அழுக்காக இருக்குது, அதனால தான் தூய்மையாக இருக்கிறவங்க முன்னாடி போய் வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஆத்மா தான் எல்லாமே பண்ணுது. பாபா புரிய வைக்கிற குழந்தைகளே, என்னை மட்டும் நிரந்தரமாக நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்கள் படகு கரை சேர்ந்துடும். தூய்மையாகி தூய்மையான உலகத்துக்கு போயிடுவீங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் எவ்வளவு முயற்சி பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது இல்லையா? பாபாவை நினைக்க நினைக்க தூய்மையாவீங்க. தூய்மையாக தூய்மையான உலகத்துக்கு போகிறதுக்கு சீக்கிரமாக தகுதி பெறுறீங்க. ஸோ எவ்வளோ காலம் நீங்கள் தூய்மையாகவே இருக்கிறீங்க, அதை பொறுத்து தான் சொர்க்கத்தில் எவ்வளோ காலம் நீங்கள் இருப்பீங்கன்றதும் இருக்குது. இந்த அறிமுகத்தை எல்லோருக்கும் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ எல்லோருக்கும் எல்லைக்குட்பட்ட தந்தை இருக்கிற மாதிரி இது அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரே ஒரு தந்தை, எல்லையற்ற தந்தை. எப்போவுமே இவர் தான் தந்தை, எல்லாருக்கும் இவர் தான் தந்தை. இந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் இந்த எல்லையற்ற தந்தை நமக்கு சொர்க்க ஆஸ்தியை கொடுக்கிறார். அதனால் அப்படிப்பட்ட தந்தையை நாம் நினைவு பண்ணணும். மாணவர்கள் ஒருபொழுதும் தங்களுடைய ஆசிரியர்களை மறக்க மாட்டாங்க இல்லையா? ஆனால் இங்கே மாயை உங்கள் ஆசிரியரை மறக்க வைக்குது. அதுவும் கடவுளே ஆசிரியராக வந்தாலும் மறக்க வைக்குது.
அவர் கொடுத்த ஞானத்தையும் மறக்க வைக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இது யுத்த மைதானம் இல்லையா? ஆசிரியர் நடத்துகிற விஷயத்தை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கேள்வி வரும்போது டக்குன்னு அந்த பதில் வரும், எழுதிட்டு வந்துடுவீங்க. ஆனால் இங்கே இந்த மாயை இருக்குது பாருங்களா, அதற்கான டெஸ்ட் பேப்பர் வரும்போது பாபா ஞானம் எதுவுமே ஞாபகம் வராது. அப்படியே திரும்ப 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 அந்த விஷயத்தையே நினைக்க வச்சிடும். அதான் மாயாவுடைய பவர். ஸோ அதுக்கு தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த அமைதி தான் என்னுடைய உண்மையான குணம், அதை விட்டு விலகவே கூடாது. என்ன ஆனாலும் எதையும் திரும்பி பார்க்காதீங்க, பார்த்தீங்கன்னா ஃபெயில். இது யுத்த மைதானம். பாபா சொல்கிறாரு, இப்போ விகாரத்தில் விழாதீங்க, காமத்தில் விழுந்து அழுக்காகாதீங்க, சொர்க்கத்துக்கு போகணும். நரகத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, காமத்தில் விழுந்து தூய்மை ஆகிறதன் மூலமாக தான் அந்த தூய்மையான புது உலகத்தின் எஜமானராவீங்க. நான் உங்களுக்கு சொர்க்க ராஜ்யத்தை கொடுக்குறேனே சாதாரண விஷயமா? அதுக்காக இந்த ஒரே ஒரு பிறவி தூய்மையாக இருக்க மாட்டீங்களா? இந்த ஒரு பிறவி தானே தூய்மையாக இருக்க சொல்கிறேன். இப்போ நீங்கள் தூய்மை ஆகலைன்னா அவ்வளோதான், விழுந்துடுவீங்க ஒவ்வொரு கல்பத்திலையும். ஸோ தூய்மை இழக்க வைக்கிறதுக்கு பயங்கரமான டெம்ப்டேஷன் இங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா? நாளுக்கு நாள் அது அதிகமாக இருக்கும். மனிதர்களுடைய சாதாரண ட்ரெஸ்ஸே மோசமாகிடுச்சு இப்போ. ஸோ விகாரத்தை வெல்வதன் மூலம் உலகத்துக்கே எஜமானராகிறீங்க. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக, நான் உலகத்துக்கு அப்போ யோசிக்கணும், ஒரு பக்கம் சொர்க்கம், இன்னொரு பக்கம் காமம். இந்த காமத்துக்காக சொர்க்கத்தை பணயம் வைக்க போகிறீங்களா, விட போகிறீங்களா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது குரானில் கூட இருக்கும். சொர்க்கத்திற்காக இந்த உலக சுகத்தை பகரமாக விற்று விடுகிறீர்களா? சொர்க்கத்தையே வித்துடுறாங்களாம் இந்த உலக சுகத்துக்காக. இந்த உலக சுகத்தை விற்று தான் நம்ம சொர்க்கத்தை அடையிறோம், அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அவங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள், பரமபிதா பரமாத்மா தான் உலகத்துக்கே குரு, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சத்கதியை அவர் தான் கொடுக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட அன்பான தந்தைக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஸோ உங்களுடைய புத்தின்ற பைய அழிவற்ற ஞான ரத்தினங்கள்னால நிரப்பிக்கிறதன் மூலமாக தான் மிகப்பெரிய செல்வந்தராக 21 பிறவிக்கு ஆவீங்க. இதில் எந்த விதமான அகங்காரமும் இருக்கக்கூடாது. சேவை செய்வதற்கு தகுதியான பிறகு பாபா விட்டு துரோகியாக போய் டிஸ்சர்வீஸ் பண்ணக்கூடாது. பாபாவுக்கு தானமாக கொடுத்த எதையும் திரும்ப பெறக்கூடாது. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதை எடுக்கணுன்ற எண்ணம் கூட வரக்கூடாது. விகாரங்களையும் தானம் பண்ணுறோம், அதையும் திரும்ப விகாரத்தின் பக்கம் போகலாமா அப்படிங்கிற எண்ணம் கூட வரக்கூடாதுன்றார். விகாரத்துக்கு போகக்கூடாது இல்லை, அந்த எண்ணம் கூட வரக்கூடாதுன்றார். அந்த எண்ணம் வந்தாலே அந்த தவறு செய்தவர்களாகிடுறீங்கன்றார். செம பவர்ஃபுல்லான வரதானம். பாபா சொல்கிறாரு, கடவுளின் ஒளியோடு நேரடி தொடர்பு வைப்பதன் மூலமாக இருளை அகற்றக்கூடிய லைட்டோஸ் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எந்த குழந்தைங்க கடவுளின் ஒளியோடு நேரடி தொடர்பு கொண்டவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் பாபா குழந்தைங்க இல்லையா? மற்றவர்கள் யாரும் நேரடி தொடர்பு கொண்டவர்கள் கிடையாது. ஸோ அதனால் நான் இறைவனோடு நேரடி தொடர்பு கொண்டவன், நேரடி குழந்தை அப்படின்ற இந்த சுயமரியாதைன்ற ஸ்விட்சை போட்டால் போதும். அதாவது என்ன அர்த்தம்? சுயமரியாதையை ஞாபகப்படுத்துகிற ஸ்விட்ச் டைரக்ட் லைன் மூலமாக. அப்போ தானாக ஒளி வந்துடும் இல்லையா? நான் அவரோடு இணைந்து இருக்கிறேன் அப்படின்ற அந்த உணர்வு வந்துச்சுன்னா, என்ன தான் சூரியனின் ஒளியை மறைக்கிறதுக்கு கருமேகங்கள் முயற்சி பண்ணாலும் அந்த மேகம் ஒரு நாள் கலைந்தே தீரும். அதே மாதிரி நீங்கள் எப்பொழுதும் பாபாவோடு இணைந்து ஒளியாக இருந்தீங்கன்னா அனைவருக்கும் வழிகாட்டும் ஒளி விளக்காக நீங்கள் மாறிடுவீங்க. ஸோ அதுதான் உலகத்திற்கு ஒளியாக நீங்கள் இருக்கிறீங்கன்ட்டு பைபிளில் கூட இயேசு சொல்லுவார். அது நம்மளுடைய நினைவு. ஸோ அதை இன்னும் விளக்கமாக புரிஞ்சுக்கணுன்னா அதுதான் ஸ்லோகன். ஸோ இந்த முயற்சியில் நீங்கள் தீவிரமாக இருக்கும் பொழுது உங்களுடைய அதிர்வலைகள் மற்றவர்களுடைய மாயையை கூட துரத்திடுன்றார். சூப்பர் இல்லை?
இல்லையா? என்ன ஆனாலும் அன்பு, அமைதி அதை நீங்கள் கொஞ்சம் கூட இழக்காமல் இருக்கிறத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு துக்கம் கொடுக்கிறவனே யோசிக்க ஆரம்பிச்சிடுவான். அவனுடைய புத்தியே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அவனுக்கிட்ட இருக்கக்கூடிய மாயையே போயிடும். ஆனால் நீங்கள் அவனை எதிர்க்கிறன்னு போனீங்கன்னா அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய மிருக குணம்தான் அதிகமாகும். செம பவர்ஃபுல் வரதானம் ஸ்லோகன். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.